Veranda ES, where your dream becomes reality. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோட்டரைவுடன். இப்போ என்கிட்ட ஒரு கேள்வி, அதாவது என்ன கார் வாங்கலாம், பைக் வாங்கலாம் கேட்டிங்கன்னா என்னால் யோசிக்காமல் பதில் சொல்ல முடியும். ஆனால் எந்த சிஎன்ஜி கார் வாங்கலாம் அப்படின்னு கேட்டால் நான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுவேன். ஏன் அப்படின்னா எல்லா சிஎன்ஜி காருமே செமையாக மைலேஜ் தருதுங்க. இப்போ பெட்ரோலை தாண்டி எல்லோரும் ஈவிக்கு போகிறோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எல்லாருமே சிஎன்ஜிக்கு தான் மாறிட்டு இருக்காங்க. அது ஒரே ஒரு காரணம், மைலேஜ் தான். ஸோ இப்போது இந்த லிஸ்ட்டில் நம்ம அதிகமாக மைலேஜ் தரக்கூடிய இந்தியாவோட டாப் 10 கார்ஸோட லிஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். அதை சிஎன்ஜி காரில் முக்கியமாக ஒரு 4 விஷயம் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். என்னென்னா, பெட்ரோல் காரை விட 1 லட்ச ரூபா கண்டிப்பாக அதிகமாக இருக்குமா. அப்புறம் நீங்கள் ஹைவேஸில், அதாவது வெளியூருக்குலாம் போகும்போது அங்கங்கே சிஎன்ஜி ஸ்டேஷன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த ஆங்ஸைட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் டிக்கி ஸ்பேஸு சுத்தமாக நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணியே ஆகணும். அப்புறம் ஓட்டுதல், டிரைவிங்கில் ஒரு ஃபன்னே இருக்காது. அதுவும் இந்த ஓவர்டேக் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ரீ பிளான் பண்ணி தான் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவிலேயே டாப் 10 மைலேஜ் கார்ஸ், அதாவது சிஎன்ஜி கார்ஸு ப்ளஸ் வின்னர். அது வின்னர் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். என்னென்னா, அது மற்ற கார்களை விட கம்மியாக தான் மைலேஜ் தருது. ஆனால் அதுதான் இந்த லிஸ்ட்டில் டாப் ஃபஸ்ட்டில் இருக்குது. ஸோ அந்த கார் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோவுக்கும் போயிடலாம். ஓகே, இந்த லிஸ்ட்டில் நம்ம 10வது இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகியோட விட்டாரா பிரெஸ்ஸா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் சில எஸ்யூவிலாம் போட்டி போட்டாங்க. டாடா பஞ்சு, அப்புறம் டொயோட்டாவில் அர்பன் க்ரூசர், ஹைரைடர், இந்த மாதிரி வண்டிகள்லாம் இருந்துச்சு. ஆனால் விலையை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா மாருதி சுசுகி கொஞ்சம் இதாக தான் இருக்குது. பஞ்சு இதை விட கம்மி தான், ஆனால் பாதுகாப்பில் கில்லியாக இருந்துச்சு. இப்போ மாருதி சுசுகி பிரெஸ்ஸாவோட அராய் மைலேஜ் 25.5 சொல்கிறாங்க அப்படின்னா, ரியல் டைமில் நாம் ஓட்டின வரைக்கும் இது 18.5லேருந்து 19 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் தருதுங்க. ஆக்சுவலாக இப்போது மற்ற கார்கள் சிஎன்ஜி கார் வாங்கும்போது பாதுகாப்பில் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் இது ZXi அப்படிங்கிற அந்த டாப் வேரியண்ட்லேயே கிடைக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வசதிகள் இருக்குது. ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, அப்புறம் 7 இன்ச் ஸ்மார்ட் ப்ளே ப்ரோ சிஸ்டம், அப்புறம் க்ரூஸ் கண்ட்ரோலு, ஆட்டோ ஹோல்டு, ஸ்டார்ட் ஸ்டாப் சிஸ்டம், பெரிய சன்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வசதிகளை நமக்கு வழங்கிடுறாங்க மாருதி சுசுகி. அதை தாண்டி ஹைவேஸ்லையும் இந்த காரை நான் ஓட்டியிருக்கேன். கொஞ்சம் ஸ்டெபிலிட்டிலையும் சூப்பராகவே இருக்குது. என்ன அப்படின்னா, டாடா பஞ்சிலேருந்து இது எங்கே பின்வாங்குது அப்படின்னா அந்த கட்டுமானம் தான். ஸோ இருந்தாலும் ப்ரெஸ்ஸா ஏன் இதில் நிற்கிது அப்படின்னா, சர்வீஸ் மெயின்டெனன்ஸ்லையும் இது கொஞ்சம் மனம் மயக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் 10வது இடத்துல இருக்கிறது பிரெஸ்ஸா. ஓகே, இந்த லிஸ்ட்டில் 9வது இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா டாடா டியாகோ, அப்புறம் டாடா டிகோரு. ஆக்சுவலாக இந்த சிஎன்ஜியில் எதுலேயுமே இல்லாத ஒரு சிறப்பம்சம் என்னென்னா, இப்போ சிஎன்ஜி வேணும் ஆனால் ஆட்டோமேட்டிக் வேணும் அப்படின்னு வைங்களேன், நீங்கள் நேராக டாடா ஷோரூமுக்கு தான் போயாகணும், வேறு ஆப்ஷனே இல்லை. ஃபஸ்ட்டு டிகோரில் தான் ஏஎம்டி கியர் பாக்ஸ் கொண்டு வந்தாங்க டாட்டா. அதுக்கப்புறம் டியாகோலே வந்துருச்சு. ஆக்சுவலாக இதோட அராய் மைலேஜ் பார்த்தீங்கன்னா 26, 28லாம் சொல்கிறாங்க. பட் நாம் ரியல் டைமில் நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ண வரைக்கும் நான் சொல்கிறேன், டாட்டா டியாகோ 21.5 வருது. இதுவே டிகோர் 19.5ன்னு வச்சுக்கலாமே. ஸோ இதுதான் இதோட ரியல் டைமாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த 2 கார்கள்லையுமே, டியாகோ ஹேட்ச்பேக்கு, டிகோர் செடானு, இந்த 2 கார்கள்லையுமே ஒரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஓட்டுதல் தரம் கொஞ்சம் இல்லை, இன்னும் கொஞ்சம் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கணும். டிகோர்லாம் கொஞ்சம் பெரிய கார்னு வச்சுக்கோங்களேன், 14 இன்ச்சு வீல் தான். ஸோ இதோட சைடு வால் கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ அதனால் மோசமான சாலைகளில் போகும்போது கேபின் அப்படி குலுங்கி தள்ளுது. ஸோ இதை நான் ஒரு மைனஸாக எடுத்துக்கிறேன் இந்த டிகார்லையும் டியாகோலையும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏஎம்டி கியர் பாக்ஸோட செயல்பாடு இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். பட் ஃபன் டு டிரைவில் இது செம்ம டாப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஓரளவு ஓகே அப்படின்னு தான் சொல்ல முடியுது. அது மாதிரி நான் ரியல் டைம் மைலேஜ் சொல்லிட்டேன். மற்றபடி இந்த டாட்டாவில் பார்த்தீங்கன்னா அது டியாகோவில் அல்ட்ராஸ் மாதிரியே இதில் பூட் ஸ்பேஸில் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண தேவையில்லை. அதாவது இந்த ஸ்பேர் வீல் கீழே கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால சூப்பர். அது மாதிரி டாட்டா பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு விஷயங்களில் இப்போ கொஞ்சம் கில்லி ஆகிட்டே வராங்க. என்னென்னா, அந்த சிஎன்ஜி டேங்க்கு மூடி திறந்துருந்தால் வண்டி ஆஃப் ஆயிரும். அது மாதிரி நீங்கள் சிஎன்ஜிலே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வேறு எந்த வண்டியிலும் இது பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி பல பாதுகாப்பு விஷயங்கள்லையும் டாடா சூப்பர். என்ன அல்ட்ராஸ் மாதிரி இது 5 ஸ்டார் வாங்கலை. ஸோ அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம். அது மாதிரி இதில் ஆட்டோமேட்டிக் சொல்லியிருந்தேன் இல்லையா, மேனுவல் கியர் பாக்ஸும் இருக்குது. என்னென்னா, ஒரு 75,000 ரூபாய் நீங்கள் கம்மியாக செலவழிச்சா மேனுவல் கியர் பாக்ஸ் போகலாம். என்னென்னா, பெட்ரோலை விட ஒரு 1.5 லட்சம் அதிகமாக இருக்கும்.
ஓகே, இந்த லிஸ்ட்டில் 8வது இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹுண்டாயோட ஆராவில் வந்து பார்த்தீங்கன்னா S1.2 SX 1.2 அப்படின்னு 2 வேரியண்ட்டில் வந்து சிஎன்ஜி வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக இது நான் பேசிட்டு இருக்கும்போது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மெயில் வந்துச்சு ஹுண்டாயில இருந்து. என்னன்னா ஹுண்டாயில E1.2 HY சிஎன்ஜி, அதாவது ஹைபிரிட் சிஎன்ஜி மாடல் வந்து 7.50 லட்சம் எக்ஸ் ஷோரூமுக்கு வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஹுண்டாயிட்ட இருந்து ஒரு மெயில் வந்துருச்சு. ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த ஆரா சிஎன்ஜி நம்ம ஏற்கனவே ஓட்டியிருக்கோம், அதை விட இது வந்து பிக்கப் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஹுண்டாய் வந்து சொல்கிறாங்க. ஸோ இது என்னைய கேட்டான்னு வைங்களேன், உங்களுக்கு அழகான ஒரு செடானில் சிஎன்ஜி கார் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆராவுக்கு போயிடுறது நல்லது. நான் ஏன் இதை வந்து ஒரு அழகான ஒரு செடான் கார் அப்படின்னு சொன்னேன்னா, இதோட அந்த ஜி ஷேப்பில் அந்த எல்இடி டிஆர்எல்ஸு, அப்புறம் இதோட அந்த ஷேப்பு எல்லாமே வந்து ஸ்போர்ட்டியாக இருக்கும், ரொம்பவே அழகாக இருக்கும், எனக்கு பிடிச்சிருக்கும். முக்கியமான விஷயம் என்னென்னா ஹைவே டிரைவிங்க்கு இதோட சீட்ஸ் கம்ஃபர்ட் இருக்குல்ல, சூப்பராக இருக்குங்க. 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸு, அதை ரொம்ப டொங்கிலாம் இருக்காது, கொஞ்சம் டீசெண்டாகவே இருக்கும். ஸோ இது வந்து 9.5 கிலோ நிரப்பலாம். இந்த டேங்க்கு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபுல் டேங்க் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 200 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டலாம். ஸோ ரியல் டைமில் எனக்கு வந்து 19 கிலோமீட்டர் தருது. ஆக்சுவலாக இதோட அராய் வந்து பார்த்தீங்கன்னா 28 சொல்கிறாங்க. 19 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறது ஒரு அழகான சிஎன்ஜி காருக்கு ஒர்த்து தான். ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு செடான் சிஎன்ஜி வாங்கணும் அப்படின்னா இந்த அவுராவை வந்து நிச்சயமாக தேர்ந்தெடுக்கலாம். ஓகே, இப்போ 7வது இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுவும் ஹுண்டாய் தான். போன இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் செடான் பார்த்தோம்ல, இது வந்து ப்ரீமியம் ஹேட்ச்பேக். இப்போ வந்து ப்ரீமியம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் ஏற்கனவே காரணங்கள் சொல்லிட்டேன். ஆனாலும் இதில் வந்து சில வசதிகள் வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆக வேண்டியிருக்கு. இதில் மேக்னா ஸ்போர்ட்ஸ் இந்த 2 வேரியண்ட்டில் தான் வந்து i10 நியோஸ் கிடைக்குது. ஆஸ்டா ஓவில் தான் வந்து ரொம்ப வசதிகள் கிடைக்கும், பெட்ரோலில் தான் கிடைக்கும். ஹுண்டாய்க்கு வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் என்னென்னா ஆஸ்டாலையும் சிஎன்ஜி கொண்டு வாங்களேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அவுரா மாதிரியே அந்த அவுட்லுக்கில் வந்து செம்ம ப்ரீமியமாக தாங்க இருக்குது. அந்த ஹெட்லைட்ஸில் இருந்து அந்த பூமராங் ஷேப், அந்த எல்இடி டிஆர்எல் அப்படின்னு சொல்லி கலக்கலாக இருக்கும். இந்த சிஎன்ஜிலையும் பயணிச்சிருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் சிலிண்டரில் வந்து இந்த சிஎன்ஜி செட்டப் கொண்டு வந்தாங்க. நான் சிங்கிள் சிலிண்டர் ஓட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு 7,500 ரூபாய் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் அதிகப்படுத்தி ஒரு மாடல் வந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா டுயல் டேங்க் செட்டப் டாட்டாலாம் கொண்டு வந்தாங்கல்ல, அதை மாதிரியே அதை ஃபாலோ பண்ணி அப்படி ஹுண்டாயும் வந்து ஃபாலோவிங் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டையும் சேர்த்து ஃபில் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு இதுவும் அவுரா மாதிரியே தாங்க மைலேஜ் வந்துச்சு. 19 கிலோமீட்டர் அப்படின்னு வச்சுக்கலாமே. இதோட டிரைவிங்கும் பார்த்தீங்கன்னா ஆரா மாதிரியே தான் இருக்குது. ஏன் அப்படின்னா அதே 68 பிஹெச்பி, அதே வந்து 95.2 நியூட்டன் மீட்டர் டார்க்கு, அதே 5 ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் தான். இதில் வந்து ஆட்டோமேட்டிக் கிடையாது. இதோட தரம் பார்த்தீங்கன்னு வைங்களேன் ரொம்பவே சூப்பர்னு சொல்ல முடியும். ஏன்னா நான் ஹோண்டா சிட்டி கார் இருக்குல்ல 5th ஜென் சொல்கிறேன், அதில் இருக்கிற கேமரா குவாலிட்டியும் இதில் இருக்கிற கேமரா குவாலிட்டியும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தேன். எனக்கு ஹுண்டாய் தான் பிடிச்சிருந்துச்சு, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஹுண்டாய் கிராண்ட் i10 நியூஸ்ல மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டிஃபான ஒரு சஸ்பென்ஷன் செட்டப் தான். ஒரு மாதிரி டைட்டாக பயணிக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் மோசமான சாலைகளில் டம்முன்னு ஏற்றும் போது கேபின்குள்ளே வந்து கொஞ்சம் அதிர்வுகள் படுத்தி எடுக்க தான் செய்யும். ஆனால் ஹைவேஸில் இது சூப்பராக இருக்குங்க. அதோட இப்போ பார்த்தீங்கன்னா ஹுண்டாயோட அந்த லைட் வெயிட் ஸ்டியரிங் ஃபீட்பேக் இருக்குல்ல, அற்புதம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது சிட்டிக்குள்ளே 17 கிலோமீட்டர் தருது. ஓவராலாக வந்து 19, சில பேர்லாம் 20 தரதா சொல்கிறாங்க. எனக்கு 19.5 தந்துச்சு ஓவராலாக. ஸோ வந்து ப்ரீமியமான ஒரு ஹேட்ச்பேக் வேணும் அப்படின்னா வந்து i10 நியூஸ் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் 6வது இடத்துல பார்த்தீங்கன்னா 2 கார் இருக்குங்க. மாருதி சுசுகி பெலினோ, அப்புறம் டொயோட்டா கிளான்ஸா. இந்த ரெண்டையுமே எதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு பயங்கரமான ஒரு டைலமா இருக்கும். என்ன கேட்டால் அதாவது பெலினோவும் கிளான்ஸாவும் ஒன்று, மைலேஜ் வேணும்னு நினைக்கிறவங்க கையில் இது பொண்ணு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் மாதிரி அதே அராய் மைலேஜ் தான், 30.5 அராய் மைலேஜ். ஆனால் இது ரியல் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் குறையலை. இதை வந்து நான் ஹைவேஸில் வந்து ஓட்டியிருக்கேன். பெலினோவை 24.5 தருதுங்க. இது உண்மையான மைலேஜ். இதை வந்து பார்த்தீங்கன்னா 8.5 கிலோவுக்கு நிரப்பணும்னு வைங்களேன். சிட்டிக்குள்ளே நான் சொல்கிறேன், சிட்டிக்குள்ளே 8.5 கிலோவுக்கு நிரப்புனா 200 கிலோமீட்டர் ஓடுது. ஸோ இது வந்து இந்த பெலினோவுக்கு சூப்பரான ஒரு மைலேஜ் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதுவே தான் கிளான்ஸாவுக்கும் பொருந்தும். ரெண்டுலையுமே இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின், 78 பிஹெச்பி, அப்புறம் 99 நியூட்டன் மீட்டர் டார்க் வருது. இப்போ வந்து ஓட்டுதலில் கொஞ்சம் டொங்கின்னு தான் இருக்கும் ரெண்டுமே வந்து, பெலினோவும் சரி கிளான்ஸாவும் சரி. ஆனால் மைலேஜ் வந்து செம்மையான ஒரு, இந்த மைலேஜுங்கிறது சூப்பரான ஒரு மைலேஜ் தானே. ஸோ இதுவே கிளான்ஸா வாடிக்கையாளர்களும் இதே தான் எனக்கு சொல்லியிருக்காங்க. மாருதியை விட டொயோட்டா வந்து ஒரு 60,000 ரூபாயிலிருந்து 75,000 ரூபா வரையும் நிச்சயமாக அதிகமாக தான் இருக்கும். என்னன்னா டொயோட்டாவோட பிராண்ட் வேல்யூ. அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி மாருதியை விட கொஞ்சம் அதிகமாக தருவாங்க. ஸோ அதனால நிறைய பேர் மாருதியில இருந்து டொயோட்டாக்கு மாறுறாங்க. அதுக்காக மாருதியை வந்து சும்மா சொல்லக்கூடாதுங்க. ப்ரீமியம்னஸ் அதாவது நெக்ஸா ஷோரூமில் வந்து கிடைக்குது. அந்த தரம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம்
ரிச் தூக்கலாக பண்ணியிருக்காங்க மாருதி. இப்போ உதாரணத்துக்கு பிஎம்டபிள்யூல இருக்கிற மாதிரி அந்த ஏசி வெண்ட் ஸ்டைலு, அப்புறம் ஆடியில் இருக்கிற மாதிரி ஸ்பீக்கர் கிரில்லு, ஸோ இந்த மாதிரி பண்ணி நம்மளை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் குழுகுழுன்னு ஆக்கிடுறாங்க. இருந்தாலும் பெலினோ ஓட்டுறதை விட கிளான்ஸா ஓட்டுறது சூப்பராக இருக்கும். ஏன்னா பெலினோவோட கிளான்ஸா கொஞ்சம் எடை அதிகம் அப்படிங்கிறதுனால ஹைவே ஸ்டெபிலிட்டி செமையாக இருக்குது கிளான்ஸா, என்ன கேட்டால் அப்படி தான் சொல்லுவேன். ஸோ இதில் இந்த ரெண்டில் எது வேணும் அப்படிங்கிறது உங்களோட சாய்ஸ். ஓகே, இதில் அடுத்த இடம் இருக்கிறது பார்த்தீங்க, 5வது இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் எக்ஸ்டர் சிஎன்ஜி. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து பெலினோ வந்திருக்கணும், கிளான்ஸாவும் பெலினோ. ஏன்னா இதை விட அதுதானே அதிக மைலேஜ் வந்துச்சு. ஏன் அப்படின்னா இதில் வந்து ஹுண்டாய் வந்து ஃபஸ்ட்டு ட்வின் சிலிண்டர் செட்டப் கொண்டு வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக கிராண்ட் ஐட்டன் நியூஸில் சொல்லியிருந்தேன்ல, அதுக்கு சீனியர் இதுதான். ஸோ இந்த ட்வின் சிலிண்டர் செட்டப்பில் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூட் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் சிங்கிள் சிலிண்டரை விட. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர் சிஎன்ஜியில் 240 லிட்டர் பூட் ஸ்பேஸ். ஸோ இதுவே வந்து பெலினோலையும் கிளான்ஸ்லையும் கொஞ்சம் பூட் வசதி கொஞ்சம் குறைவாக இருக்கும். பெரிய டூர் அடிக்கிறதுக்குலாம் அது செட் ஆகாது. பட் இந்த காம்பேக்ட் எஸ்யூவி இருக்குல்ல எக்ஸ்டர், இது வந்து சூப்பராக இருக்கும். அது மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா ஆரா, அப்புறம் வந்து கிராண்ட் ஐட்டன் நியூஸில் இருக்கிற அதே 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் கப்பா இன்ஜின் செட்டப் தான். ஸோ ஓட்டுறதுக்கும் அதே மாதிரி தான் இருக்குன்னு அப்படின்னு வைங்களேன். இது வந்து ஹைவேஸில் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும். ஏன்னா எனக்கு கொஞ்சம் இதில் வந்து பாடி ரோல் வந்து தெரிஞ்சது. மற்றபடி நியோஸை விட இதில் எனக்கு பிடிச்ச விஷயம் இதோட சஸ்பென்ஷன் செட்டப் வந்து ஓரளவு சூப்பர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அது மாதிரி இதோட தரம் வந்து எப்பயுமே வந்து சூப்பராகவே தான் இருக்குது. ஹுண்டாயில் வந்து இப்போ சந்தேகப்படவே தேவையில்லை, நல்லாவே பண்ணுறாங்க. முக்கியமாக இந்த சிஎன்ஜி செட்டப் இருக்குல்ல, டாடா மாதிரியே இவங்களும் ஹுண்டாயும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சவுத் கொரியாவில் சிஇவி அப்படிங்கிற ஒரு இன்ஜினியரிங் கம்பெனி இருக்கு. ஸோ அந்த கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப் வச்சு தான் வந்து இந்த சிஎன்ஜி செட்டப்லாம் வந்து சமாச்சாரங்கள்லாம் வந்து ஹுண்டாய் வந்து கவனிச்சுக்கிறாங்க. ஸோ ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக வந்துச்சு அப்படின்னா அந்த சிவி தான் உங்களோட சிஎன்ஜி விஷயங்களுக்குலாம் பொறுப்பு. ஆனால் என்னன்னா ஹுண்டாய்ட்ட நான் ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன், ஏன் வந்து பெட்ரோலில் ஸ்டார்ட் பண்ணிட்டு சிஎன்ஜிக்கு டாகிள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. சீக்கிரமே வந்து சிஎன்ஜிலேயே ஸ்டார்ட் பண்ற மாதிரி கொண்டு வரலாம் இல்லையா? ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் கிராண்ட் ஐட்டன் நியோஸ் மாதிரியே பார்த்தீங்கன்னா 18.5 இல்லைனா 6 கிலோமீட்டர் வந்து ரியல் டைமில் எனக்கு மைலேஜ் கிடைக்குது. பட் இதோட அராய் மைலேஜ் பார்த்தீங்கன்னா 27.1 சொல்கிறாங்க. செடான் வேணாம், ஹேஷ்பேக் வேணாம், ஒரு எஸ்யூவிக்கு நீங்கள் மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அதுவும் நல்ல கொஞ்சம் தாராளமான பூட் ஸ்பேஸோட மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எக்ஸ்டர் சூப்பர். ஓகே, 4வது இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கிற என்ன காரணம், மாருதி சுசுக்கியோட ஸ்விஃப்ட் டிசையர். ஆக்சுவலாக இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் தானே வந்திருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸ்விஃப்ட் வந்து இந்த இடத்துக்கு வந்து கடுமையாக போட்டி போட்டுச்சு. என்னன்னா ஸ்விஃப்ட்டை விட இதில் சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு திருப்தி அளிக்கிற மாதிரி இருக்குது. முக்கியமாக வந்து பூட் ஸ்பேஸ் கொஞ்சம் வந்து தாராளமாக கிடைக்குது. ரெண்டாவது ஸ்விஃப்ட்டில் வந்து நீங்கள் பின்னாடி 3 பேர் உட்காந்து போனீங்கன்னா கொஞ்சம் கிராம்படாக இருக்கும். பட் டிசையரில் வந்து 3 பேர் தாராளமாகவே போகலாம், இத்தனைக்கும் ரியர் ஏசி வெண்ட் இருந்துமே. அதுக்கப்புறம் மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட்டை விட இதில் அராய் மைலேஜ் அதிகமாக இருக்குங்க. இத்தனைக்கு இது ஒரு பெரிய காரு, செடான் காரு, ஹேட்ச்பேக்கோட எப்படி அதிகமாக மைலேஜ் வரும் அப்படின்னா இந்த எஸ்சிஎன்ஜி அப்படிங்கிற தொழில்நுட்பம், அதுக்கப்புறம் இன்டெலிஜென்ட் இன்ஜெக்ஷன், இந்த மாதிரி சில டெக்னிக்கலாக சில விஷயங்களை வந்து டிசைரில் புகுத்தி அதிகமான மைலேஜ் கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. 31.12 கிலோமீட்டர் வந்து அராய் சொல்கிறாங்க. பட் ரியல் டைமில் இது 24.5 கிலோமீட்டர் வந்து மைலேஜ் வருது. 5 பேர் ஏற்றிட்டு போனாலுமே இது வருது. ஒரு செடான் காருக்கு இந்த மைலேஜ், அதுவும் சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு இது சூப்பரான மைலேஜ் தானே. விஎக்ஸ்ஐ ஜிஎக்ஸ்ஐ அப்படின்னு 2 வேரியண்ட்ல, ஜிஎக்ஸ்ஐங்கிற கிட்டத்தட்ட டாப் வேரியண்ட் தான். ஸோ அந்த வேரியண்ட்ஸில் கிடைக்குது அப்படிங்கிறதுனால இதோட வசதிகள் வந்து சூப்பராக இருக்கு. ஃபாக் லேம்ப் இருக்கு, அலாய் வீல், புஷ் பட்டன் ஸ்டார்ட், ரியர்ல ஏசி வெண்ட், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி வசதிகள் வந்து மாருதியா இது அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படுத்திடுறாங்க டிசையர். எனக்கு தெரியக்கூடிய ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா இதோட அவுடேட்டடான ஒரு டிசைன் தாங்க. அந்த டிசைனை பார்த்து பழகி போச்சு. அதை மாதிரி இதோட ஸ்டியரிங் ஃபீட்பேக் வந்து மாருதி கொஞ்சம் என்னன்னு கவனிக்கணும். மற்றபடி இப்போ நீங்க டிசைர் வாங்க போறீங்க அப்படின்னு வைங்களே, கொஞ்ச நாள் பொறுத்துருங்க, புது டிசைர் வந்து இப்போ டெஸ்டிங்ல இருக்கு. 3வது இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகியோட செலரியோ. பர்சனலாக எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, இந்த செலரியோ இருக்குல்ல, பழைய ஜென் செலரியோ அந்த ஷார்ப்னஸ் வந்து சூப்பராக இருக்கும். அதை விட இப்போ புதுசாக வந்திருக்கிற ஜென் செலரியோ, லேட்டஸ்ட் ஜென் செலரியோ வந்து எனக்கு பொம்மை கார் மாதிரி இருக்கிறது எனக்கு மட்டும்தானா என்னன்னு தெரியல. அது ஒரு மாதிரி முழுக்குன்னு இருக்குங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஆனால் நிறைய பேர் நான் விசாரிச்சிருக்கேன், இந்த செலரியோக்கு என்னப்பா நல்லா தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த செலரியோ பிடிச்சிருக்கா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன். அப்புறம் இந்த செக்மெண்ட்ல, இந்த லிஸ்ட்லயே, இந்த செக்மெண்ட்லேயே குறைந்த பவர் கொண்ட ஒரு வண்டி வந்து
வந்து செலரியோ தான், 56 பிஹெச்பி தான். 82.1 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து கொஞ்சம் ஓரளவு பிக்கப் வந்து கொஞ்சம் நல்லாவே தான் இருக்கு. இனிஷியல் பிக்கப் அப்புறம் இந்த மிட் ரேஞ்சில் கொஞ்சம் பரவாயில்லாம தான் இருக்கு. இதுல நிறைய குறைகள் என்னன்னா, பாகங்களோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து கொஞ்சம் நல்லாவே மேம்படணும். அப்புறம் சில இடவசதி நெருக்கடி வந்து ரொம்பவே இருக்கும். அதுக்கப்புறம் சில வசதி குறைபாடுகள் இதுல வந்து VXI அப்படிங்கிற ஒரே ஒரு வேரியன்ட்ல தான் வருது. ஸோ அதனால பெருசா வசதிகள்லாம் எதிர்பார்க்க முடியாது. அது மாதிரி இதோட சஸ்பென்ஷன் குவாலிட்டி இன்னும் நல்லாவே மேம்படணும். பிரேக்ஸ் வந்து நல்லா தான் இருக்கு, பட் ரைடு குவாலிட்டி வேணும் இல்லையா? அது ஓட்டும் போது ஒரு கான்ஃபிடென்ட் வரணும். ஸோ அந்த கான்ஃபிடென்ட் வந்து செலரியோல மிஸ் ஆகுது. ஒருவேளை அந்த கட்டுமானம், குறைந்த எடை இது கூட காரணமா இருக்கலாம். அது மாதிரி ஸ்டியரிங் ஃபீட்பேக்கும் இன்னும் நல்லா இருக்கணும். கிராண்ட் ஐட்டன் நியோஸோட மேனுவல் கியர் பாக்ஸை விட ஒப்பிடும்போது இதுல வந்து கொஞ்சம் கியர் பாக்ஸோட தரமும் அதை ஓட்டிட்டு இதை ஓட்டும் போது நான் அதை ஃபீல் பண்ணேன். அதுக்காக இதை சொல்றேன். ஸோ இவ்வளவு குறைகளையும் தாண்டி எப்படா இது 3வது இடத்துல வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட மைலேஜ் தாங்க மிரண்டுட்டேன். 34.41 கிலோமீட்டர் வந்து அராய் மைலேஜே சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்ற புல்லட்டோட மைலேஜ் அப்படின்னு வைங்களேன். ஸோ இது ரியல் டைம்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நான் இதை ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா டிசைரை விட அதிகமாகவே தாங்க தந்துச்சு. நான் சில மோட்டார் விடன் வாசகர்கள்ட்டையும் விசாரிச்சிருக்கேன். நான் 26க்கு மேலே தான் சொல்றாங்க. 26.5 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் வந்து ரியல் டைம்ல செலரியோட மைலேஜ் சொல்லுது. ஸோ இது வந்து ரொம்பவே சூப்பர் தானேங்க. என்னன்னா ஒரு 400cc பைக்கே வந்து இவ்வளவு தானே தருது அப்படிங்கிறது செலரியோவுக்கு சூப்பர்ல. இன்னொரு விஷயம், குறைந்த விலை அப்படிங்கிறது இதுல ரொம்பவே ஒரு மனம் மயக்கக்கூடிய விஷயம். ஒரே வேரியன்ட்லேயே கிடைச்சாலும் ஒரு 8 லட்சம் ரூபாய்க்குள்ள ஆன் ரோடு சொல்றேன், 8 லட்சம் ரூபாய்க்குள்ள ஒரு செலரியோ வாங்கிட்டு நிம்மதியா இருக்கலாம். ஓகே, இந்த லிஸ்ட்டில் செகண்ட் பிளேஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி தான். அது வேகனாரு. இதுவும் பார்த்தீங்கன்னா செலரியோவோட அதே டெக்னிக்கல் சமாச்சாரங்கள் தான். 56 பிஹெச்பி, அதே 82.1 நியூட்டன் மீட்டர் டார்க்கு. இப்போ உங்ககிட்ட ஒரு டீசல் கார் பட்ஜெட் இல்லை, ஆனால் டீசல் கார் மாதிரியான ஒரு மைலேஜ் வேணும் அப்படின்னு வைங்களேன், நீங்கள் தயங்காமல் வந்து மாருதி ஷோரூம் போய் வேகனாரை ஒரு லுக்கு விட்டுருங்க. பல வீடியோக்களை சொல்லியிருக்கேன். என்னன்னா, வேகனார் அப்படிங்கிறது ஒரு நெடுஞ்சாலைக்கான கார் கிடையாது. ஏன் செகண்ட் பிளேஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலரியோவோட இது அதிக மைலேஜ் தர்றதாங்க. ஏன்னா நான் ரியல் டைம்லையும் இதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். வாடிக்கையாளர்கள்ட்டே இதை நம்ம விசாரிச்சிருக்கோம். நம்ம மோட்டர் வெஹிக்கிள் வாசகர் ஒருத்தரே வேகனார் சிஎன்ஜி வச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, 800 ரூபாய்க்கு டேங்க் ஃபில் பண்ணி 300 கிலோமீட்டர் ஓட்டுறதா சொல்றாரு. அது கிட்டத்தட்ட நான் திருச்சி வரையும் போயிடுறேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ இதை விட வந்து வேகனாருக்கு என்ன பெருமை இருக்க முடியும் அப்படிங்கிறதான் இங்க வந்து ஒரு கேள்வியா வருது. ஆக்சுவலா பெட்ரோலா இருக்கட்டும், சிஎன்ஜியா இருக்கட்டும், ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா மைலேஜ் வந்து அப்படி கில்லி மாதிரி வருது. இத்தனைக்கும் செலரியோ விட இது அராய் மைலேஜ் கம்மி தாங்க, 33 சம்திங் தான். இப்போ ரியல் டைம்ல இது பாத்தீங்கன்னா அது 28 கிலோமீட்டர் மைலேஜ் வந்து ரியல் டைம்ல கிடைச்சிருது அப்படிங்கிறதா உண்மை. சிட்டிக்குள்ள இந்த வேகனாருக்கார ஏன்டா ஓட்டுறோன்னு இருக்கிறது உண்மைதான். ஆனா இவ்வளவு பட்ஜெட்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு செம்மையான ஒரு மைலேஜ் தரக்கூடிய கார் இருந்தா அதை விட சந்தோஷம் என்ன இருக்க முடியும்? ஓகே, இந்த லிஸ்ட்ல வின்னர் பார்த்தீங்கன்னா டாட்டாவோட அல்ட்ராஸ் தான். ஐசிஎன்ஜி இன்டெலிஜென்ஸ் சிஎன்ஜி. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அஃபிஷியலாகவும் நிறைய டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருக்கோம் ஐசிஎன்ஜியை வச்சு. அப்புறம் வாடிக்கையாளர்கள்ட்ட கேட்டு தான் இந்த ஃபீட்பேக்கை கொடுத்துருக்கோம். என்னன்னா, மாருதி கார்களை விட இது வந்து மைலேஜில் வந்து ரொம்ப கம்மி தான். இப்போ இதோட அராய் மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா டிசையரோட ரியல் டைம் மைலேஜ் தான் வருது. அப்படி இருந்தும் இது வந்து ஃபர்ஸ்ட் வின்னராக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை சொல்லலாம். ஏன்னா இந்த அல்ட்ராஸ் தாங்க சிஎன்ஜியோட மூத்த குடி அப்படின்னு சொல்லலாம். இதோட வழித்தோன்றல்கள் தான் முக்கியமாக இந்த ட்வின் சிலிண்டர் செட்டப் இருக்குல்ல, அது வந்து இதை வச்சு தான் ஹுண்டாய் இவங்கெல்லாம் வந்து கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் சிஎன்ஜி கார்ல ஸ்பேர் வீல் வேணும். சிஎன்ஜி டேங்க் இடத்த அடைச்சிருமா, ஸ்பேர் வீலையும் கொண்டு எங்க கொடுப்பீங்க? அதையும் பூட்ல கொடுத்தா வைக்கிறதுக்கு இடமே இருக்காது, பொருட்கள் வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு இவங்க செம்மையா ஒரு ஐடியா பண்ணாங்க. என்னன்னா, கீழே காரோட அண்டர்பாடி கீழே அந்த ஸ்டெப்னி வீல கொடுத்த விதம் இருக்குல்ல, அதையும் எல்லாருமே ஈஸியா அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனாலதான் இதோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது சிஎன்ஜிலேயே ஹேட்ச்பேக்கில் நான் சொல்கிறேன், இந்த செக்மெண்ட்லேயே அதிகமான பூட் ஸ்பேஸுங்க. 210 லிட்டர் அப்படிங்கிற போதுமே. இப்போ எக்ஸ்டரில் 240 அப்படின்னா அது எஸ்யூவி இதில் போயிடுது. ஸோ இந்த குட்டி காரில் வந்து 210 லிட்டர் பூட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து சூப்பரான ஒரு விஷயம். அது மாதிரி இதோட இந்த ரெவட்ரான் என்ஜினோட அந்த கேலிபிரேஷனும், இத்தனைக்கு 72 பிஹெச்பி பவர் தான், பட் அந்த கேலிபிரேஷனும் அந்த ரிஃபைன்மெண்ட்டும் வந்து பெருசாலாம் பம்மி எடுக்காது. அது மாதிரி சிஎன்ஜிலே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், சிஎன்ஜிலே ஓட்டிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டாட்டா வந்து அந்த சிஎன்ஜி அந்த டேங்க்ல லீக்கேஜ் இருக்கு இல்ல சிஎன்ஜி டேங்கை நீங்க மூடல அப்படின்னா கூட வண்டி வந்து ஆஃப் ஆயிரும், நின்றும் அப்படிங்கிற மாதிரி பாதுகாப்பு வசதிகள் ஏராளமா இருக்கு. அது மாதிரி இதுல வந்து 2 வேரியன்ட்ஸ்ல வந்து நம்ம இதை வாங்கிக்கலாம். இந்த அல்ட்ராஸை ஹைவே ஸ்டெபிலிட்டி இருக்குல்ல, அல்ட்ராஸ் மாதிரி நீங்க வேற எதுவும் ஹேட்ச்பேக்ல பார்த்துருக்கவே முடியாதுங்க. டேங்க் வைக்கும் போது ஆப்வியஸா வெயிட்டும் கூடும் தான். அதே நேரத்தில் அந்த ஸ்டெபிலிட்டி, ஓட்டுதல் தரம், அந்த சஸ்பென்ஷன் எல்லாத்தையுமே வந்து டாட்டா வந்து இதை பார்த்து டியூன் பண்ண விதம் வந்து அருமையா இருக்கும்.
முக்கியமாக இதோட டாப் எண்ட்லேயே வந்து நம்ம இதை நிறைய வாங்கிக்கலாம். ஆட்டோ ஹெட்லாம்ப் இருக்கு, ஆட்டோ வைப்பர் இருக்கு, வாய்ஸ் ஆக்டிவேட்டட் எலக்ட்ரிக் சன்ரூஃப் இருக்கு, அலாய் வீல்ஸ் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு, வயர்லெஸ் சார்ஜிங் இருக்கு. முக்கியமாக வந்து இந்த ஹர்மான் 8 ஸ்பீக்கர் சிஸ்டம் இது நான் கேட்டிருக்கேன், ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களில் வந்து அல்ட்ராஸ் வந்து சொல்லி அடிக்குது. இதோட ரியல் டைம் மைலேஜ் நான் சொல்ல மறந்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா 19 கிலோமீட்டர் ஆவரேஜாக தருது அப்படின்னு வைங்களேன். ஒரு சிஎன்ஜி 19 கிலோமீட்டர் அப்படிங்கிறது ஓகே தான். ஆனால் மாருதி கார்களை ஒப்பிடும்போது குறைவான மைலேஜ் தான். அதை தாண்டி பாதுகாப்பில் வந்து செம்மையாக இருக்கு. முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன், அந்த குளோபல் என்கேப் அந்த 5 ஸ்டார் ரேட்டிங். ஓகே, இந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம 10 கார்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இது வந்து நம்ம அஃபிஷியலாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி, இண்டிவிஜுவலாகவும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி, வாடிக்கையாளர்கிட்ட ஃபீட்பேக் கேட்டும் இதை வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதில் நிறை குறைகள் இருந்தால் எங்களுக்கு வந்து அன்பாக தெரிவிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. நீங்கள் எவ்வளோ ஃபோக்கஸ்டாக வீட்டில் யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்க தான் செய்யும். அப்படி டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் கம்ப்ளீட் மென்டர்ஷிப்பில் படிக்க ஒரு இடம் வேணும்னா அதுக்கு வரண்டா IAS ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் தான் ஒரே சாய்ஸ்.